Ranch Express Courier Private Limited. Domestic International Cargo. உங்கள் இல்லம் தேடி வந்து courier booking delivery செய்து தரப்படும். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். நமது மாணவர்களின் நலனுக்காக கல்வியை அரசியலாக்க வேண்டாம் என்றும் தேசிய கல்விக் கொள்கையை குறுகிய பார்வையுடன் பார்ப்பது பொருத்தமற்றது என்றும் மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு எழுதியுள்ள கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். மத்திய அரசின் ஒருங்கிணைந்த கல்வி திட்டத்தில் தமிழகத்திற்கு சேர வேண்டிய 2152 கோடி ரூபாயை உடனடியாக வழங்க பிரதமருக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம் எழுதியிருந்தார். தமிழகத்திற்கு தேவையான நிதியை தர மறுப்பது கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிரானது என முதலமைச்சர் குறிப்பிட்டிருந்தார். இதற்கு பதில் கடிதம் எழுதியுள்ள மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான், தாய்மொழியில் தரமான கல்வி பெறுவதை தேசிய கல்விக் கொள்கை உறுதி செய்கிறது என்றும், தேசிய கல்விக் கொள்கை நமது மொழியியல், கலாச்சார பன்முகத்தன்மையை பாதுகாக்க அமல்படுத்தப்படுகிறது என்றும், இதில் ஹிந்தியை திணிக்கும் பேச்சுக்கு இடமில்லை என்றும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் PM ஸ்ரீ திட்டத்தை அமல்படுத்த மறுப்பதால் தமிழ்நாடு 500 கோடி ரூபாயை இழப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார். கல்வி திட்டத்திற்கான நிதி கோருவதில் மத்திய அரசுதான் அரசியல் செய்வதாக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழகத்திற்கு நிலுவையில் உள்ள கல்வி நிதியை கேட்பது எப்படி அரசியலாகும் என கேள்வி எழுப்பியுள்ளார். அதே வேளையில் மும்மொழிக் கொள்கையை ஏற்றால்தான் நிதி தருவோம் என மத்திய அரசு கூறுவதுதான் அரசியல் என்றும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். மாணவர்களின் நலனை மத்திய அரசு விரும்பினால் நிபந்தனை விதிக்கக்கூடாது என தமிழக பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் தெரிவித்துள்ளார். மத்திய அரசு தமிழக அரசை பிளாக்மெயில் செய்வதை நிறுத்த வேண்டும் என்றும், மாணவர்கள் எதிர்ப்பு தெரிவிப்பதாகவும், தோழமை கட்சிகள் மும்மொழிக் கொள்கையை எதிர்த்து ஆர்ப்பாட்டம் நடத்துவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பிற மாநிலங்களை பொறுத்தவரை கல்வியில் தமிழ்நாடு சாதனை படைத்து வருவதாகவும், தமிழகத்தில் இந்தியை திணிக்கும் மறைமுக முயற்சியே புதிய கொள்கை என்றும் அன்பில் மகேஷ் சாடியுள்ளார். தமிழக பள்ளி மாணவர்கள், இளைஞர்களின் எதிர்காலம் சிறப்பாக அமைய தமிழக அரசு உதவ வேண்டும் என அண்ணாமலை வேண்டுகோள் விடுத்துள்ளார். இது தொடர்பாக எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள அவர், மத்திய அரசு இந்தி மொழியை மட்டும் 3வது மொழியாக கொண்டு வரவில்லை என தமிழக அரசு ஒப்புக்கொண்டதற்கு நன்றி தெரிவிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். பல ஆசிரியர் பணியிடங்கள் நிரப்பப்படாமல் இருக்கும் போது அந்த மொழியை பயிற்றுவிக்க ஆசிரியர்களை நியமிக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டுள்ளார். மேலும் கல்வியில் வீணாக அரசியல் செய்யாமல் பிரதமரின் PM ஸ்ரீ திட்டத்தில் இணைய வேண்டும் என அண்ணாமலை வலியுறுத்தியுள்ளார். புதிய கல்விக் கொள்கையை ஏற்காவிட்டால் தமிழகம் 500 கோடி ரூபாயை இழக்க நேரிடும் என்பது அதிர்ச்சி அளிக்கும் தகவலாக உள்ளது என EPS தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், புதிய கல்விக் கொள்கையில் உள்ள சில சரத்துக்கள் தமிழகத்திற்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய வகையில் உள்ளதை ஏற்கனவே பலமுறை சுட்டிக்காட்டிய போதிலும் அந்த கொள்கையை எந்தவித மாற்றமும் இன்றி பின்பற்ற வேண்டும் என மத்திய அரசு வலுக்கட்டாயம் செய்வது தமிழக மக்கள் மத்தியில் அச்சத்தையும் குழப்பத்தையும் ஏற்படுத்துவதாக EPS குறிப்பிட்டுள்ளார். மேலும் இந்த விவகாரத்தில் மத்திய மாநில அரசுகள் கலந்து ஆலோசித்து நல்ல முடிவை எடுக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். அதானி பற்றிய கேள்வி தனிப்பட்ட விவகாரம் அல்ல என பிரதமர் நரேந்திர மோடிக்கு ராகுல் காந்தி பதில் அளித்துள்ளார். பிரதமர் அண்மையில் அமெரிக்கா சென்றிருந்த போது அதானி பற்றிய கேள்விக்கு அது தனிப்பட்ட விவகாரம் என பதில் அளித்திருந்தார். இதை விமர்சித்துள்ள மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல், அதானி பற்றிய விவகாரம் தனிப்பட்டது அல்ல என்றும் அது தேசிய விவகாரம் என்றும் குறிப்பிட்டுள்ளார். சூரிய மின்னொளி திட்டங்களை பெறுவதற்கு அமெரிக்காவில் அதானி குழுமம் பல கோடி ரூபாய் லஞ்சம் அளித்ததாக புகார் எழுந்துள்ளது. இது தொடர்பாக அவருக்கு நீதிமன்றம் பிடிவாரண்ட் பிறப்பித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. ஏழை எளிய குழந்தைகளை படிக்க விடாமல் கூலி தொழிலுக்கு அனுப்பும் திட்டம்தான் புதிய கல்விக் கொள்கை திட்டம் என தமிழக சபாநாயகர் அப்பாவு சாடியுள்ளார். கடந்த 2022ஆம் ஆண்டு பீகார் மாநிலம் இந்த கொள்கையை ஏற்றுக்கொண்டது என்றும்
அப்போது 51% பேர் பள்ளிக்கு சென்று இருந்தார்கள் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஆனால் இந்த ஆண்டு எடுத்த கணக்கெடுப்பின்படி 20% பேர் மட்டுமே பள்ளி படிப்பை நிறுத்தியுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ள அவர் வகுப்பில் தேர்ச்சி அடையாதவர்களை வீட்டுக்கு அனுப்புவதும் அதற்கு காரணம் எனவும் விமர்சனம் செய்துள்ளார். ஈஷா யோகா மையத்தில் மகா சிவராத்திரி விழா விதிமுறைக்கு உட்பட்டு நடக்கிறதா என ஆய்வு செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நீர், காற்று, ஒலி மாசு விதிகளை மீறி சிவராத்திரி அனுமதிக்க கூடாது என வலியுறுத்தி உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த மனுவை விசாரித்த நீதிமன்றம் விதிமுறைகளுக்கு உட்பட்டு சிவராத்திரி விழா நடைபெறுகிறதா என்பதை ஆய்வு செய்து அறிக்கை தர மாசு கட்டுப்பாட்டு வாரியத்திற்கு உத்தரவிட்டுள்ளது. தனது அனுபவத்தில் ரசிகர்கள் வேறு, அரசியல்வாதிகள் வேறு என உணர்ந்து கொண்டதாக கமலஹாசன் தெரிவித்துள்ளார். மக்கள் நீதி மய்யத்தின் 8வது ஆண்டு தொடக்க விழாவையொட்டி கட்சி கொடியேற்றி வைத்த அவர் நிர்வாகிகள், தொண்டர்கள் மத்தியில் உரையாற்றினார். இந்த ஆண்டு மக்கள் நீதி மய்யத்தின் குரல் நாடாளுமன்றத்தில் ஒலிக்கப் போவதாகவும் அடுத்த ஆண்டு சட்டமன்றத்தில் ஒலிக்கப் போவதாகவும் குறிப்பிட்ட கமலஹாசன் மத்திய அரசின் மும்மொழி கொள்கை திட்டத்தை கடுமையாக சாடினார். கள ஆய்விற்காக கடலூர் சென்ற முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. 2 நாள் கடலூரில் கள ஆய்வு மேற்கொள்ளும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பல்வேறு அரசு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள உள்ளார். அதில் அரசு நலத்திட்டங்களை பொதுமக்களுக்கு வழங்க உள்ளார். இந்த நிகழ்ச்சியில் மாற்றுக் கட்சியினர் 5000 பேர் திமுகவில் இணையும் விழாவும் நடக்க உள்ளது குறிப்பிடத்தக்கது. நாம் தமிழர் கட்சியில் இருந்து மேலும் ஒரு நிர்வாகி விலகியுள்ளார். காஞ்சிபுரம் கிழக்கு மாவட்ட செயலாளர் ராயப்பன் கட்சியில் இருந்து விலகியதுடன் சீமானை கடுமையாக சாடியுள்ளார். ஜாதி பார்த்து போடும் ஓட்டு தீட்டு என பொதுவெளியில் பேசிவிட்டு தன் ஜாதியை பெரிது என நினைப்பவர்களுக்கு கட்சி பதவியை சீமான் வழங்குவதாக ராயப்பன் குற்றம் சாட்டியுள்ளார். சீமானின் போக்கு பிடிக்காமல் நாம் தமிழர் கட்சியில் இருந்து நாள்தோறும் முக்கிய நிர்வாகிகள் விலகி வருவதால் அக்கட்சிக்கு பெரும் பின்னடைவு ஏற்பட்டுள்ளது. தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகைக்கு எதிராக 15 மாவட்ட செயலாளர்கள் டெல்லி மேலிடத்தில் புகார் அளித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. செல்வ பெருந்தகை நிர்வாகிகளை கலந்து ஆலோசிக்காமல் தன்னிச்சையாக செயல்படுவதாக புகார் எழுந்த நிலையில் அது குறித்து கட்சி மேலிடத்திற்கு தெரிவிக்க மாவட்ட நிர்வாகிகள் டெல்லியில் முகாமிட்டிருந்தனர். இந்த நிலையில் செல்வ பெருந்தகைக்கு எதிராக காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் ரீஸ் சோட்டாங்கரிடம் 15 மாவட்ட செயலாளர்கள் புகார் அளித்துள்ளனர். செல்வ பெருந்தகை தமிழக காங்கிரஸ் தலைவராக தேர்வு செய்யப்பட்டு ஓராண்டு நிறைவடைய உள்ள நிலையில் அதை கொண்டாட அவரது ஆதரவாளர்கள் தயாராகி வருகின்றனர். ஹிந்தி திணிப்பிற்கு எதிராக நடிகர் பிரகாஷ் ராஜ் குரல் கொடுத்துள்ளார். உங்களுக்கு ஹிந்தி தெரியும், நீங்கள் ஹிந்தியில் பேசுகிறீர்கள் என அவர் குறிப்பிட்டுள்ளார். எங்களை ஹிந்தி பேச சொல்லி கட்டாயப்படுத்துகிறீர்கள், அதற்கு காரணம் உங்களுக்கு ஹிந்தி மட்டும்தான் தெரியும் என பிரகாஷ் ராஜ் விமர்சனம் செய்துள்ளார். இந்த ஆபத்தான விளையாட்டு எங்களிடம் செல்லாது என குறிப்பிட்டுள்ள நடிகர் பிரகாஷ் ராஜ் தனது எக்ஸ் தளத்தில் கெட் அவுட் மோடி என பதிவிட்டுள்ளார். இதற்கு பாஜக ஆதரவாளர்கள் கடும் எதிர்வினையாற்றி வருகின்றனர். வரும் 24ஆம் தேதி திட்டமிட்டபடி வேலை நிறுத்த போராட்டம் நடைபெறும் என தமிழ்நாடு பால்வள உற்பத்தியாளர் சங்கம் அறிவித்துள்ளது. பாலுக்கு உரிய விலையை நிர்ணயிக்க வேண்டும், ஆவினில் வரும் நிகர லாபத்தில் 50% கூட்டுறவு சட்டத்தின்படி பால் உற்பத்தியாளர்களுக்கு போனஸ் தொகையாக உடனடியாக வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த போராட்டம் நடைபெற உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம், ஆயுள் கால நிவாரணம். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.
தமிழ்நாடு காவல்துறையை ரொம்ப குறைவா மதிப்பிடுறீங்க மிஸ்டர் நிவாஸ். லஞ்சம் தவிர்த்து நெஞ்சம் நிமிர்த்தி வாழ்ற போலீஸ்காரங்க தமிழ்நாடு காவல்துறை. நேற்று நான் இன்று நீ திகில் கிளப்பும் அதிரடி ஆக்ஷன் திரைப்படம் OTT+இல் ஒளிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது. காணத் தவறாதீர்கள்.